பண்டைய காலத்தில் கிராம தேவதையாக, விவசாயத்தின் தெய்வமாக பன்றி மாடத்தி என்ற பெயரில் வாராகி அன்னையை தமிழ்நாடு முழுவதும் வழிபட்டு உள்ளனர் என்பது ஆதிகால வரலாறுகளில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உருவங்கள் பழைய ஆதிகாலத்து சிவன் கோவிலில் பாறைகளில் கல்வெட்டுகளில் இந்த உருவத்தையும் அம்மாவுடைய இந்த பெயரையும் பார்க்கலாம். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது மறைந்து விட்டது. சோழ மன்னர்கள் காலத்தில் சோழ மன்னன் ராஜராஜ சோழனுடைய ஆஸ்தான தெய்வமாக, பேசும் தெய்வமாக, வழிகாட்டும் தெய்வமாக வாராகி அன்னையை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய வழிபாடு ஒரு மறைபொருளாக வச்சுருந்தாங்க. சரி, மன்னர்கள் மட்டும்தான் வழிபாடு செஞ்சுருக்காங்களா, மக்கள் வழிபாடு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து ரிஷிகள் எல்லாம் வாராகியை தெய்வமாக, தன்னுடைய உபாசனை தெய்வமாக, தனக்கு வெற்றிக்குரிய தெய்வமாக, யோக சாதனை புரிபவர்கள் வாராகி அன்னையை வழிபட்டு யோக சாதனையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. யாருக்கு என்ன வேணுமோ அது வாராகி அன்னை பரிசாக கொடுப்பாள். தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் மட்டுமல்ல, இந்தியாவின் காவல் தெய்வமே வாராகி அன்னை தான் அப்படிங்கிற குறிப்புகள் கட்டாயம் உள்ளது. வாராகி வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டிய வழிபாடு.